பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா கல்வி உளவியல் இந்த சப்ஜெக்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சப்ஜெக்ட்ல நம்ம யூனிட் 2 பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த யூனிட் 2ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து ஒரு முக்கியமான 10 மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டின் அடிக்கடி செமஸ்டர் கேட்கறாங்க. ஸோ இந்த செமஸ்டருக்கும் இந்த கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு 90% இருக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கான நோட்ஸ் எல்லாமே நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணி எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிருப்பேன். நீங்க இந்த கிளாஸை கவனிச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த நோட்ஸ் அது நான் அனுப்புற நோட்ஸ் எடுத்து படிங்க, உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். சரிங்களா? நான் அனுப்புற நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்தெல்லாம் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி தான் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? அந்த கொஸ்டின் நம்ம என்ன கொஸ்டின் அதை கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சு வச்சிருவேன். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம அந்த 10 மார்க் கொஸ்டின் போவோம். என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா கவனத்தை தீர்மானிக்கும் காரணிகள். நல்லா கவனிச்சுங்க. செகண்ட் யூனிட்ல இது முக்கியமான 10 மார்க் கொஸ்டின். கவனத்தை தீர்மானிக்கும் காரணிகள், அதாவது ஏதாவது ஒண்ணு மேல நமக்கு கவனம் வரும்னா அது ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். ஸோ அந்த கவனம் நமக்கு ஏற்படுறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு அதுதான் இந்த கொஸ்டின். நல்லா கவனிச்சிங்களா? ஒரு பொருள் மேலேயோ ஒரு இது மேலேயோ நம்ம கவனம் வரணும்னா ஏதாவது காரணம்லாம் வராது. ஸோ ஏதோ ஒரு காரணத்தோடு தான் ஏதாவது ஒரு ஒன்றின் மேல் நமக்கு கவனம் ஏற்படுது. சரிங்களா? அந்த காரணங்கள் தான் என்னென்னு பார்க்க போறோம். சரிங்களா? சரி, ரைட்டு. இந்த கவனத்தை நிர்ணயிக்கும் காரணிகள்ல 2 காரணிகள் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா அகக்காரணிகள், 2 வந்து புறக்காரணிகள். இந்த 2 காரணிகள் தான் இருக்கு. சரிங்களா? சரி, ஓகே சார். இப்ப கவனத்தை தீர்மானிக்கும் காரணிகள்னா என்னன்னு பார்த்தாச்சு. அதுல 2 காரணிகள் பார்த்துட்டோம். அகக்காரணிகள் புறக்காரணிகள் 2 பார்த்துட்டோம். சரி சார், அகக்காரணிகள்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அகம் அப்படின்றது நமக்குள்ள இருக்குது, உள்ளம். சரிங்களா? நம்மளுடைய தேவை, நம்மளுடைய விருப்பம், சரிங்களா, அதன்பால் ஒன்றின் மேல் கவனம் ஏற்பட்டால் அதை அகக்காரணிகள் என்று சொல்வோம். நல்லா கவனிச்சிட்டீங்களா? அகம்னா நம்ம உள்ளம். சரிங்களா? நம்மளுடைய விருப்பத்தின் பேர்ல, நம்மளுடைய தேவையின் பேர்ல ஒன்றின் மேல் கவனத்தை ஏற்படுத்துறோம்னா அது அகக்காரணிகள் எனப்படும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுட்டீங்களா? சரிங்க சார், அகக்காரணிகள் ஓகே. புறக்காரணிகள் என்ன சார்? புறக்காரணிகள் என்னன்னா அதாவது ஒரு புதுவிதமான விளம்பரத்தை பார்க்கிறோம், இல்ல புதுவிதமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்கிறோம். அதாவது அந்த பொருளுடைய தன்மையின் மூலமா வெளியிலிருந்து நமக்கு கவனம் ஏற்பட்டுச்சுன்னா அதை புறக்காரணிகள் என்போம். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அகக்காரணிகள்ன்றது நம்மளுடைய தேவை, நம்மளுடைய விருப்பம், அதன் மூலமா கவனம் ஏற்படுது அகக்காரணிகள். புறக்காரணிகள்னா வெளியிலிருந்து தூண்டல்களை ஏற்படுத்தி நம்ம கவனத்தை ஈர்க்கிறது. சரிங்களா? இப்ப நீங்க டிவியில பார்ப்பீங்க, விளம்பரம் நிறைய ஓடும். ஏதாவது ஒரு விளம்பரத்து மேல நமக்கு நம்மளை அறியாம கவனிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த விளம்பரத்துடைய தன்மை, அந்த பொருள் என்ன, எப்படி அந்த பொருளை வந்து அந்த விளம்பரத்துல காட்டுறான் அப்படின்னு சொல்லி நம்மள அறியாம ஒரு ஈர்ப்பு ஏற்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நீங்க எந்த ஒரு படம் பார்த்தாலும் சரி, டிவியில எந்த ஒரு விளம்பரம் பார்த்தாலும் சரி, இந்த HUL ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் இந்த கம்பெனியோட விளம்பரம் வந்து கண்டிப்பா இருக்கும். சர்ஃப் எக்ஸலோ, ரின்னோ, ப்ரூ காஃபி, இந்த மாதிரி அந்த கம்பெனியோடைய விளம்பரம் நீங்க வேணா நாடகம் பார்க்கும்போதோ இல்லை படம் பார்க்கும்போது பாருங்க, இடையில விளம்பரம் வந்துச்சுன்னா இந்த சர்ஃப் எக்ஸல், இந்த ரின்னு, இந்த ப்ரூ காபி, அந்த கம்பெனியோட தென் பேஸ்ட்ல பெப்சூடன்ட், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. நீங்க பாருங்க, இந்த விளம்பரத்துல HUL சொல்லி கடைசியா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. அந்த விளம்பரம் இல்லாம அந்த நாடகமோ படமோ இருக்காது. அந்த விளம்பரம் எல்லாம் ஒரு நடக்கும். சரிங்களா? ஸோ அந்த விளம்பரத்தை பார்த்தவனையும் நம்ம மைண்ட்ல தானா பதிஞ்சிருது. சரி, சர்ஃப் எக்ஸல், காஃபினா ப்ரூ தான். சரிங்களா? இந்த மாதிரி நம்மளை பதிய வைக்கிறாங்க பாத்தீங்களா? இதுதான் புறக்காரணிகள், வெளியில இருந்து நம்ம மனசுல பதிய வைக்கிறது. சோ இப்போ அகம் புறம் 2 வேரோட புரிஞ்சுட்டீங்களா? ஓகே, இதை எப்படி சார் நம்ம சென்டென்ஸா எழுதணும், அதுதான் முக்கியம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, அகக்காரணிகள். முதல் பாயிண்ட் பாருங்க, சில சமயங்களில் நமது கவனம் நமக்குள் இருக்கும் சில தன்மைகளால் நிர்ணயிக்கப்படுகிறது. சொல்ல பாத்தீங்களா? நமக்குள் இருக்கும் சில தன்மைகளால் நிர்ணயிக்கப்படுகிறது. 2 பாருங்க, இவ்வாறு நமக்குள் இருந்து கவனத்தினை நிர்ணயிக்க காரணமாக அமையும் காரணிகளை. நல்லா கொஞ்சிட்ட, அகக்காரணிகள் புறக்காரணிகள் என்ன தெரிஞ்சாதான் இந்த கேள்வியை படிக்க முடியும். 2வது பாயிண்ட் பாருங்க, இவ்வாறு நமக்குள் இருந்து கவனத்தினை நிர்ணயிக்க காரணியாக அமையும் காரணிகளை
அகக்காரணிகள் என்போம். ஏனெனில் இவை நமக்குள்ளேயே இருக்கின்றன. நம்மளுடைய விருப்பம், நம்மளுடைய தேவை. இப்ப நீ கேட்கலாம், சார் நம்முடைய விருப்பம், நம்முடைய தேவை இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா, இதுக்கு அடுத்தடுத்த கேள்வியில் வரும், நான் சொல்றேன். சரிங்களா? அது மூணாவது பாருங்க. மேலும் இவை ஒவ்வொருவருக்குள்ளும், ஒவ்வொரு ஆளுக்கும் அமைந்துள்ள காரணத்தால், எனக்கு இருக்க விருப்பமே இன்னொரு ஆளுக்கு இருக்காது, எனக்கு இருக்க தேவையை இன்னொரு ஆளுக்கு தெரியாது. அப்போ ஒவ்வொரு ஆளுக்கு என்ன விருப்பமோ, ஒவ்வொரு ஆளுக்கு என்ன தேவையோ அதன்பால் தான் கவனம் போகும். அதான் பாருங்க, ஒவ்வொருவருக்குள்ளும் அமைந்துள்ள காரணத்தால் இதை தனி ஒருவனிடம் இருக்கும் காரணிகள் என்றும் குறிப்பிடுவர். அப்போ உண்மை கொஸ்டின் கேட்கலாம், அகக்காரணிகள் எப்படி கொடுப்பாங்கன்னா தனி ஒருவனிடம் இருக்கும் காரணிகள் என்றும் குறிப்பிடுவர். சரிங்களா? இப்ப அகக்காரணிகள் தெரிஞ்சிச்சா? ஓகே, இப்ப புறக்காரணிகள் என்னன்னு பார்ப்போம். பாருங்க, சில சமயங்களில் நமது கவனம் நாம் கவனிக்கும் பொருளின் தன்மையை ஒட்டியதாக அமைகிறது. இப்போ ரோட்ல போயிட்டே இருக்கோம், ஏதாவது ஒரு விளம்பரத்தை பார்த்தா மட்டும் நம்ம கவனம் அங்கே போகும். ஏன்னா அந்த விளம்பரம் நம்ம பார்வைக்கு ஏற்ற மாதிரி, அதாவது கஸ்டமர்ஸை கவர்ற மாதிரி அந்த விளம்பரம் இருக்கும். எத்தனையோ ரோட்ல போய் எத்தனையோ விளம்பரங்கள் பார்ப்போம். அதே மாதிரி தான் டிவியில் எத்தனையோ விளம்பரங்கள் பார்ப்போம். ஏதாவது ஒரு விளம்பரத்துல நம்ம கவனம் போகும். ஏன்னா அது அப்படி அதை தயாரிச்சிருக்காங்க, அப்படி அதை உருவாக்கியிருக்காங்க. அதுதான் சொல்றாங்க. சில சமயங்களில் நமது கவனம் நாம் கவனிக்கும் பொருளின் தன்மையை ஒட்டியதாக அமையும். சரிங்களா? செகண்ட் பாயிண்ட் பாருங்க. நம் கவனத்தை கவரும் பொருளின் தன்மைகளை பொருள்கள் காரணிகள் என்கிறோம். இது ஒரு பொருளோட காரணி. அந்த பொருளை எப்படி உருவாக்குது அதை பொறுத்து ஒரு மனிதன் அதன் மேல் கவனம் ஏற்படுது. மூணாவது பாருங்க, இவை கவனிப்பவனுக்கு வெளியிலிருந்து செயல்படுவதால் புறக்காரணிகள் என்கிறோம். ஏன்னா வெளியிலிருந்து தான் நம்ம கவனத்தை இருக்குது. நான் சொன்ன அகம்ன்றது நம்ம உள்ள இருந்து இருக்கிறது, புறம்ன்றது வெளியிலிருந்து நம்ம கவனத்தை இருக்குது. ஸோ இதை புறக்காரணிகள் என்கிறோம். சரிங்களா? இப்ப அகக்காரணிகள் என்னன்னு தெரிஞ்சாச்சு, புறக்காரணிகள் இருந்துச்சு. சரி ரைட் சார், அகக்காரணிகள் என்னென்ன இருக்கு, புறக்காரணிகள் என்னென்ன இருக்கு, அதை எல்லாமே பார்த்துட்டு அடுத்த கிளாஸ் இது ஒவ்வொன்றை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அகக்காரணிகள் என்னென்ன இருக்கு, புறக்காரணிகள் என்னென்ன இருக்குன்னு அப்ப சொல்லிடுறேன். பாருங்க, அகக்காரணிகள்ல என்னென்ன இருக்கு, புறக்காரணிகள் என்ன இருக்குன்னு அப்ப சொல்றேன். பாருங்க, கவனத்தை நிர்ணயிக்கும் காரணிகள்ல அகக்காரணிகள், புறக்காரணிகள் சொல்றேன். சரி சார், அகக்காரணிகள்ல என்னென்ன இருக்குன்னா ஒருவரது மனநிலை, தேவை, விருப்பார்வம், இதெல்லாம் அகக்காரணிகள் இருக்கு. புறக்காரணிகளா இருக்கு பாருங்க. இதை விட உங்களுக்கு நான் டயக்ராம் போட்டு சொல்லியிருப்பேன். இந்த கொடுத்துருக்கேன் பாருங்க, இதுல பாருங்க. சரிங்களா? கவனத்தை நிர்ணயிக்கும் காரணிகள், புறக்காரணிகள், அகக்காரணிகள். ஃபர்ஸ்ட் அகக்காரணிகள் நமக்குள்ள இருந்து வருது. என்ன இருக்கு பாருங்க, விருப்பம், விருப்பார்வம், தேவை, ஆயத்த நிலை. ஆயத்த நிலை ஒண்ணு இருக்கு, அதுக்கு நம்ம தயாராக வேண்டிய சூழ்நிலை இருக்கு, அது ஆயத்த நிலை. அடுத்து மனநிலை, நமக்கு அது விருப்பம் இருக்கு, மனநிலை எப்படி அது விரும்புது, மனநிலை. அடுத்து உடல்நிலை, உடல்நிலை அதுக்கு ஏற்றவாறு இருக்கு. சரிங்களா? அப்ப அகக்காரணிகள்னா 1 விருப்பார்வம், 2 தேவை, 3 ஆயத்த நிலை, 4 மனநிலை, 5 உடல்நிலை. 5 இருக்கு. ஒன்மார் கொஸ்டின் கேட்பாங்க. அகக்காரணிகள் கொடுத்துட்டு ஒரு 4 ஆன்சர் கொடுத்துட்டு அதுல இல்லாதது எது, அதுல இருக்கிறது எதுன்னு தெரிஞ்சுவாங்க, கேட்பாங்க. அப்ப நீங்க இந்த 5மே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே சார், புறக்காரணிகள் என்னென்ன இருக்கு அது பாத்தீங்கன்னா, உருவ அளவு. நான் சொன்னேன், ரோட்ல போயிட்டே இருக்கோம், ஒரு போர்டு பெருசா வச்சிருந்தாலும் அவன் பார்வை டக்குன்னு படும். சிறுசா வச்சுதான் படுமா? என்ன அவன் போற அவசியம் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதான் உருவ அளவு, அடர்த்தி, மாற்றம், வேறுபாடு, 5 புதுமை, 6 இயக்கம், 7 திரும்ப திரும்ப தோன்றல், 8 முழுமை பெற்ற உருவம். இந்த 8 பாயிண்ட் இருக்கு. சரிங்களா? இப்போ உங்களுக்கு என்னன்னா, சார் உருவ அளவுனா என்ன சார், அடர்த்தினா என்ன, மாற்றம்னா என்ன, வேறுபாடுனா என்ன, புதுமைனா என்ன, இயக்கம்னா என்ன, இது எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ் சொல்றேன். ஸோ இந்த கிளாஸை பொறுத்தளவுக்கு அகக்காரணிகள் என்னன்னு படிச்சாச்சு, புறக்காரணிகள் என்னன்னு தெரிஞ்சாச்சு, அகக்காரணிகள் என்னென்ன இருக்கு பார்த்தாச்சு, புறக்காரணிகள் இருக்கு என்னென்ன பார்த்தாச்சு. அடுத்த கிளாஸ்ல இந்த ஒவ்வொன்றையும் பத்தியும் நான் உங்களுக்கு விளக்குறேன். அந்த கிளாஸை மட்டும் நீங்க கவனிச்சிட்டாவே ஓனா எழுதிடலாம். சரிங்களா? நீங்க இந்த கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸ் நீங்க 1 or 2 டைம்ஸ் ரீட் பண்ணா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.